தேர்ட் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சிலபஸ் இதான் நினைக்கிறேன். இதான் ரைட் தானே? ஹிஸ்ட்ரி, கல்ச்சரல், எஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் சார். சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ குரூப் 1 கேண்டிடேட்டாக இருக்கட்டுங்க, குரூப் 2 கேண்டிடேட்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மார்க் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணிருக்காங்க குரூப் 1ல? குரூப் 1 சிலபஸ் 40. 40 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாலிட்டிக்கு என்னது 40 அலோகேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி என்னப்பா வராருங்க சொல்லுங்கப்பா. ஹிஸ்ட்ரிக்கு இதுக்கு 25 நினைக்கிறேன் சார். 25 தான் சார். வர 25 வர வர சார். வராருங்க. ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஹிஸ்ட்ரி 25. 25. ஏன்ஷியன் மீடியம்லாம் எஸ் சார். தமிழ்நாடு ஹிஸ்டரியில 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதையும் சேர்த்து அவங்க சொல்லியிருப்பாங்க. யூனிட் 6 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஓ அப்படிங்களாப்பா, சரிப்பா. மொத்தமா 40 கொஸ்டின் இருக்குப்பா. மொத்தமா 40 கேள்வி இருக்கு. எதனா கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக, அரசியல் இயக்கங்கள். மொத்தமா 40 கேள்வி கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்புறம் யூனிட் 3ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கு 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வராங்க. ஆமா. ஜெனரல் ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட் மெடிவல்ல வந்து 25 கொஸ்டின், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுக்கு 40 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 2 யூனிட்ஸ் இருக்கு. யூனிட் 3 அண்ட் யூனிட் 6. ஆமா. இப்போ இந்த நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. பட் இருந்தாலும் நான் ஒரு ஓவர்வியூ சொல்றேன் பாருங்க. மேக்ஸிமம் எடுத்த உடனே உங்க அதிக டைம் வந்து நீங்க எதுக்கு அலோகேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பாலிட்டிக்கு தான் அதிக டைம் அலோகேட் பண்றோம். அப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு அலோகேட் பண்றோம். மேக்ஸிமம் வந்து பாலிட்டிக்கு நீங்க உங்க படிக்கணும். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் உங்களுக்கு இந்த டெஸ்ட் போயிட்டு இருந்தாலும் சரி, இன்னொரு கேண்டிடேட் எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறத மட்டும் தான் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த டெஸ்ட்டுக்கானதையும் படிச்சுட்டு மீதி நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படின்றது கண்டிப்பா நம்ம போடணும். அதுதான் வந்து சக்சஸ் தரும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ பாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஏரியா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் வந்து யூனிட் 6ல இருக்க இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் தென் ஆப்டிடியூடு. இதெல்லாம் நீங்க சேர்த்தாலே எவ்வளவு மார்க் வருது பாருங்க. பாலிட்டி ஒரு 40 வருதுங்களா? ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு 25. நெக்ஸ்ட் அந்த யூனிட் 6ல ஒரு 40 அண்ட் மாடர்ன் இந்தியா, எல்லாம் சேர்க்கும் போது அது ஒரு 25. எல்லாம் கணக்கு பண்ணு 80. இது 130 மார்க், 130 கொஸ்டின் இங்கேயே நம்மளுக்கு வந்து இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துடணும். அப்போதான் நம்ம வந்து ஸ்கோர் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இந்த இந்தியன் எக்கானமி யூனிட் 9 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் படிக்க முடியும். அவன் எப்படி கேள்வி கேட்பான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இங்கே இருக்க எந்த சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கான சிலபஸ் கிடையாது. எல்லாமே வந்து டைனாமிக்காக கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா. பட் ஸ்டாட்டிக்காக ஏரியானா இப்போ நம்ம பார்த்ததான் ஸ்டாட்டிக்காக ஏரியா. இதை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ டெய்லியுமே பாலிட்டிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி நீங்கள் வந்து இப்போ குரூப் 1 கேண்டிடேட் படிக்க போறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு டெய்லி ஒரு 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 வேர்டு எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா கூட ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். ரொம்ப சுத்திரம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சிலபஸ்க்கு வரும். கமிங் சிலபஸ்க்கு வரும். அப்கமிங் சிலபஸ் என்ன இருக்கு? சிலபஸ் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க கரெக்டா? ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்றோம். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல எது எங்க இருக்கோ அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. 8வது புக்ல தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு. அதே மாதிரி 8, 10, 12 இந்த 3த்துலயுமே தமிழ்நாடு ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க 11 படிங்க. 11ல என்ன இருக்குன்னா அப்படின்னா இங்க இயர்லி அக்ரிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. 8, 10, 12. அப்புறம் பாலிட்டி புக்ல தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கு. இதுல இருக்கிறத மட்டும் நீங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட 8, 10, 12, 11 பாலிட்டியில பாலிட்டி தமிழ்நாடு புக். ஐ மீன் 11th புக்ல 11th பாலிட்டியில கடைசி ஒரு லெசனோ 2 லெசனோ என்ன இருக்கும்?
தமிழ்நாடு ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் நீதி கட்சியா இருக்கட்டும். லெசன் 13, 14, 15. லெசன் 13 லெசன் 13, 14, 14, 15. 15 ஓகேங்களா. இது வந்து 11th புக்கு, 11th பாலிட்டி. இதை கண்டிப்பா படிங்க. அதே மாதிரி 8வது புக்லயுமே வந்து சமூக புரட்சி, மக்களின் புரட்சி ஏதோ ஒரு லெசன் ஒன்று வரும். அதுல நீங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ் என்னென்ன இயர்லி அகிடேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. 8th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th புக்ல இருந்து கேள்வி கேட்பாங்க. இது மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் புக்லயுமே சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் இருக்கும். சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் கண்டிப்பா படிக்கணும். நான் இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடா அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூல் புக்ல என்னென்ன புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். நீங்க அதெல்லாம் போய் கண்டிப்பா படிங்க. இந்த டாபிக்லாம் தேடி தேடி படிக்கிறத விட அந்த புக்கை படிச்சிட்டீங்கன்னா கவர் ஆயிடுது. நீங்க தேடுறதை விட்டுட்டு 8வது புக்ல தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கு, 8வது புக்கை படிக்கணும். 10ல் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கு படிக்கணும். 12 தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கு படிக்கணும். 11th ஸ்டாண்டர்ட் புக்கு கண்டிப்பா படிக்கணும். 11th வந்து 11th பாலிட்டியில் 13, 14, 15 லெசன் படிக்கணும். அவ்வளவுதான். இது நீங்க படிச்சிட்டீங்கனாலே இந்த சிலபஸ் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, 10th ஓல்டு. 10th ஓல்டுல தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கும். கடைசி 2 ஹிஸ்டரி இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க கிடைக்கணும் 10th ஓல்டு புக்ல. உங்களுக்கு டைம் கிடைச்சா 12th ஓல்டு புக் கூட படிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அது. 12th ஓல்டு புக் கூட தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கும். அதுனா ஒரு 20-25 பேஜஸ் தான் இருக்கும் ஹிஸ்டரி தான். பட் நீங்க இதெல்லாம் நியூ புக்கை முடிச்சுட்டு வேணா ஓல்டு புக்கை படிங்க. ஏன்னா ஓல்டு புக்கையும் படிங்க அப்படின்னு சொல்றேன்னா, நமக்கு எக்ஸாமினேஷன்ல ஓல்டு புக்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்காம இருக்கிறது இல்லை. இது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷன்ல தமிழ் மீடியம் கேண்டிடேட்டுக்கு நடந்த ஒரு அநீதி மாதிரி வேற யாருக்கும் நடந்திருக்கான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய தமிழ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்ல இருந்து ஒரு 20 கேள்வி யாருக்குமே தெரியாது. 20 கேள்வி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து லக்கா கூட 20 கேள்வி தப்பு பண்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு லக்ல வந்து ஒரு 15-16 தப்பா இருக்கு. மற்ற எல்லாருக்குமே 20 கேள்வி வரைக்கும் தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்கெங்க வந்து கேள்வி கேட்டாங்க, ஓல்டு புக்ல தான் கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2க்கும் நடக்கலாம், குரூப் 1க்கும் நடக்கலாம். நடந்துட்டு பிறகு நம்ம கத்துறதுல வேஸ்ட். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, காரணத்தை சொல்றதை விட்டு நம்ம வந்து படிச்சுக்கிறது பெட்டர். 10th ஓல்டு புக்கை படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன சார் ரிசோர்ஸ் இருக்கு, வேற என்ன ரிசோர்ஸ் இருக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, நான் சொல்றது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகணும். வேற என்ன ரிசோர்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு? இப்போ கா வெங்கடேசன் புக்கு, இதுல தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கும். கண்டிப்பா படிக்கணும். எல்லாருமே படிக்கணும். குரூப் 2 படிக்கிறவனும் சரி, குரூப் 1 படிக்கிறவனும் சரி, எல்லாருமே படிக்கணும். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இந்த புக்கு வாங்கணும். இது வந்து ஒரு பச்சை கலர் புக்கு, கிரீன் கலர் புக் இருக்கும். நீங்க வந்து நம்மளுடைய விதைகள் இதுலயே கூட மேபி ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா, டெலிகிராம் ஃபைல்ஸ்ல கூட மேபி இருக்கலாம். இந்த புக்கை வந்து பிடிஎஃபா கிடைச்சா பாருங்க, ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லாட்டி இந்த புக்கை வாங்கிருங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஆமா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இருக்கு. கா வெங்கடேசன் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, இந்த புக்கு கண்டிப்பா படிக்கணும். படிக்காம விடக்கூடாது. இது வந்து எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ். மற்றபடி வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப். இன்னும் நீங்க அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது சங்கர்ல தமிழ்நாடு கையேடு அப்படின்னு சொல்லி ஒரு விட்டுருப்பாங்க. தமிழ்நாடு கையேடு அப்படி சொல்லி ஒரு புக்கு ஒன்று வந்திருக்கும் சங்கர்ல. அதை கூட நீங்க படிக்கலாம். சங்கர் இதுக்கு முன்னாடி அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்டேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சங்கருடைய தமிழ்நாடு கையேடுல இருக்கும், அண்ணா பத்தி இருக்கும். சங்கர் தமிழ்நாடு கையேடு. சங்கர்ல தமிழ்நாடு கையேடு, இதை படிக்கலாம். வேற எதுவும் சோர்ஸ் இல்லை. நீங்க இல்லாட்டி அண்ணா பெரியாருக்கு நீங்க ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க. சங்கர் அகாடமி ரிலீஸ் பண்றது ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் லிஸ்ட் இருக்கும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் லிஸ்ட்ல தமிழ்நாடு தலைவர்கள் லிஸ்ட்னு ஒரு ஒரு இது இருக்கும் அவங்களுடைய 0 கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதுல தமிழ்நாடு தலைவர்கள் லிஸ்ட்ல அண்ணாவும் பெரியாரை பத்தி படிச்சுக்கோங்க போய். ஏன்னா வந்து அண்ணா பெரியாரை பத்தி கேள்வி இல்லாம இருக்காது, எல்லா இதுலயுமே கேட்பாங்க. அண்ணா பெரியாரை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வேர் டு ஸ்டடின்னு நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. வேர் டு ஸ்டடியை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள் 6th இருந்து 10th வரைக்கும், 12th வரைக்கும் திருக்குறள் புக் வந்து பிடிஎஃபாக இருக்கும். இல்லாட்டி நானே ஏதாவது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், நான் விதைகள் சார்கிட்ட சொல்கிறேன், அது ஃபைல்ஸில் சார் போட்டாங்கன்னா அதை கூட டவுன்லோட் பண்ணி அதை கூட படிங்க. 6th இருந்து 12th வரைக்கும் திருக்குறள் இருக்குது, அதை கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு டெய்லியுமே வந்து 6th புக்கு 7th புக்கு 8th புக்கு படிச்சிங்கன்னா அது கவர் ஆகிடும். ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கு நான் இவ்வளோ தான் இருக்கு, நான் சொல்லிட்டேன். நான் இதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடியிலேருந்து ஏதாவது எடுத்து படித்தா படிக்கலாம் நீங்கள். ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரிக்குன்னு வேற சோர்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் இதை ஒழுங்காக படிச்சுட்டு நல்லா மெமரி பண்ணி வச்சிருந்தீங்கனாலே அவங்க கேட்குற கொஸ்டினை ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் தெரியாமல் வருது அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியாமல் தான் இருக்கும், அங்கே நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஆனால் எல்லாரும் ஒரு கொஸ்டினை கரெக்டாக போடும்போது நம்ம கரெக்டாக போட்டுருந்தோம். அது மிஸ் ஆச்சுன்னா தான் நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் நடத்தும். யாருக்குமே தெரியலனா பிரச்சனை இல்லை, உனக்கு தெரியாமல் போயிட்டோம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணால் நான் விட்டால். அதனால் வந்து இது பண்ணாங்க. குரூப் 1 கேண்டிடேட் குரூப் 1 படிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 145 கிட்ட எய்ம் பண்ணுங்க. 145க்கு மேலே போடணும்னு பாருங்க, ஏன்னா அப்போதான் வந்து நமக்கு இது வரும். இதே குரூப் 2 இருந்தாலும் சரி தான் 150க்கு மேலே டார்கெட் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் ப்ளஸ் ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து 150க்கு மேலே டார்கெட் வச்சுக்கோங்க. 150க்கு மேலே தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போதான் சேஃப் ஜோன் எல்லாமே இங்கே, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. எனி டவுட்? அடுத்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூல் புக்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பிஒய்க்யூ, டெய்லியுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் படிங்க. இப்போ கேட்குதா எல்லாருக்கும்? எஸ் சார். எனி டவுட்? சரி, கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட மீதி இருக்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே சார். பட் டாபிக்கான்னு போகாம அந்த ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா முடிச்சாலே இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிட்டே இருக்கும். நீங்க தேடி தேடி படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூல் புக்ல மட்டுமே பாருங்க. ஓகே சார். சரிப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூப்பா.